நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதை தொடர்ந்து வந்து அதோட பார்ட் 2 வரும். ஆனால் அந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் வர பார்ட் 2 மட்டும்தான் வந்து அதோட சாயல்லே இருக்கும். மற்ற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆள்கள் தான் இருப்பாங்க, ஆனால் வேற சாயலில் இருக்கும். அதே மாதிரி தான் போன வருஷம் நடந்த பிக் பாஸுமே சீசன் 1 ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதிலிருந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரபலமாயிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்படி பார்ட் 2 வந்து அது வேற ஜானரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வேற மாதிரியான ஜானரில் தான் எடுக்க போகிறாங்க. லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் 14 பேர் இருந்தாங்க, 30 கேமரா வச்சிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 15 பேர் இருக்காங்க, 60 கேமரா வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இண்டிவிஜுவல் பர்சனாக தான் வந்து உள்ளே போயிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து 5 பேரும் 5 இண்டிவிஜுவல் பர்சனும் உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் வெளிவந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி 60 கேமரா வச்சிருக்காங்க. ஸோ வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசாக தான் அமைஞ்சிருக்குது. அந்த 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பெட்ரூமும் இந்த 5 இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பெட்ரூமும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசனில் ரொம்பவுமே குழப்பம் அடைஞ்ச விஷயம் எதுனா யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களாவே வெளியே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்து 15 பேர் உள்ளே போனாங்கன்னா மக்களாக பார்த்து அவங்கள எலிமினேட் பண்ணுற வரைக்கும் அவங்க உள்ளே தான் இருந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் செட்டு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பூந்தமல்லி நியர்பை தான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் பூந்தமல்லி நியர்பை தான் அமைஞ்சிருக்காங்க. போன தடவை உள்ள போன 14 கண்டஸ்டன்ஸுமே சினிமா ஓரியன்டா மட்டும்தான் அமைஞ்சிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை போகிற 15 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஓரியன்டா மட்டும் இருக்க மாட்டாங்க, மற்ற துறைகளில் இருக்கிறவங்களும் வந்து உள்ளே போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவங்க ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம், இல்லை ஒரு யூடியூபராக இருக்கலாம், நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கலாம், இல்லை டப் ஸ்மாஷ் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை இவ்வளோ ஏன் அவர் ஒரு காமன் மேனாக கூட இருக்கலாம். ஸோ போன தடவை இருந்த ரூல்ஸ் எதுவுமே இந்த தடவை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி டாஸ்காக பண்ண போன தடவை இருந்த எதுவுமே வந்து இந்த தடவை வந்து அமையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வேற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. போன தடவை வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா கன்ஃபெக்ஷன் ரூம் ஆகட்டும், இல்லை பெட்ரூம் ஆகட்டும், டைனிங் டேபிள், இல்லை வெளியே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும், எல்லாமே வந்து டோட்டலாக செட்டே மாற்றிருக்கிறாங்க. இந்த தடவை எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஸோ இன்னும் அந்த 15 கண்டஸ்டன்ஸ் யார் யாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்க போகிற அந்த வீட்டோட செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்கான ப்ரொமோவும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 15 கண்டஸ்டன்ஸில் 5 பேர் யார், 5 இண்டிவிஜுவல் பர்சன் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி வீட்டாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் போகலாம். இருக்கீங்களா? அப்போ நீங்கள் நம்ம வியூவரு, இன்னைய வியூவராக இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.